வெல்கம் டு பிபி தர்பார். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஹைலைட்ஸை பார்த்துட்டு அப்புறம் ஃபுல் எபிசோட்ல என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். இன்னைக்கு மெயினாக நம்ம கவர் பண்ண போகிற டாபிக்ஸ் ஃபர்ஸ்ட் திவாகரை ஸ்லைட்டாக ரோஸ் பண்ணினாரு விஜய் சேதுபதி அவர்கள். அதுக்கப்புறம் கிரெடிட், உங்களுக்கு வர வேண்டிய கிரெடிட் வேற யாருக்கு அது போயிடுச்சு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு ஒரு டாஸ்க் வச்சாரு. அதில் மோஸ்ட் ஆஃப் த ஹவுஸ்மேட்ஸ் அமித் அவர்களையும் எஃப்ஜேவையும் நிறைய பேர் பிக் பண்ணினாங்க. அது சம்மந்தமாக கிளாரிட்டிக்கோசரம் தீபக் அவர்களையும் வர வச்சாங்க. அந்த டாஸ்க் நடந்தது. அதுக்கப்புறம் குறும்படம் மாசா ப்ளே பண்ணப்பட்டது. சாண்ட்ரா பயங்கரமாக அப்ரிஷியேட் பண்ணினாரு. குறும்படம் அந்த அந்த சீக்ரெட் டாஸ்க்கை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணினதுக்கு, சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்ததுக்கு. அது சம்மந்தமாக விக்ரம் என்னை இப்படி அழ வச்சிட்டிங்களே, அப்பயாவது சொல்லியிருக்கலாம்ல, நான் ரொம்ப முட்டாள் மாதிரி தெரிஞ்சுட்டேனேன்னு கொஞ்சம் அப்செட்டாக இருந்தார். அதுவும் நடந்தது. அதுக்கப்புறம் இந்த நாள் கடந்தா போதும்னு எந்த கண்டஸ்டன்ஸ் இருக்காங்க, கடந்தா போதும் பணம் வந்தா போதும் அப்படின்னு சொல்லும்போது அத்தனை கண்டஸ்டன்ஸும் மெஜாரிட்டி அரோராவை சூஸ் பண்ணாங்க. அதில் வெகு சில பேர் மட்டும் 1-2 பேர் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக சொன்னாங்க. அது சம்மந்தம் அதை பார்வதி ரம்யாவை சொன்னாங்க. அப்புறம் இன்னும் ஒருத்தர் திவாகரை சொன்னாங்க, வினோத் திவாகர் சொன்னார்னு நினைக்கிறேன். ஸோ அதை தவிர்த்துட்டு மிச்சம் எல்லாருமே அரோராவை தான் சொன்னாங்க. அது சம்மந்தமாக ரம்யா அழுதாங்க. அதுக்கப்புறம் எவிக்ஷன் ப்ராசஸில் பிரவீன் இன்னைக்கு எலிமினேட்டட். ஸோ அது அவர் அங்கே அவர் எலிமினேட்டட்னு சொன்னதும் அவர் மனசு உடஞ்சி அழற காட்சியை பார்த்து அத்தனை பேருக்குமே பயங்கரமாக ஒரு மாதிரி மனசு அழுக வந்துருச்சுன்னு சொல்லலாம், இன்க்ளூடிங் மீ. எனக்குமே ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. அவர் அப்படியே மைக் செட்டை அவுத்துட்டு அழுகிறத பார்க்கும்போது மனசு ஒரு மாதிரி பண்ணிடுச்சுன்னே சொல்லலாம். அப்புறம் அவருடைய ஏவி ப்ளே பண்ணப்பட்டது. அதுக்கப்புறம் அவருடைய எவிக்ஷனுக்கு நடந்தது. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக அமித் கெமி, ரம்யா அவங்க எல்லாருமே தப்பிச்சுட்டே போகிறாங்க எவிக்ஷனில். ஆக்சுவலாக பிரவீன் இன்னும் பெட்டராக பண்ணியிருந்தார் அப்படின்னு சொன்னாங்க. அதோட இன்னைக்கு எபிசோட் முடிக்கப்பட்டது. ஸோ இது கொஞ்சம் இன்டெப்த்தாக போகலாம். ஃபஸ்ட் அதுவும் எல்லா வெளியில் இருக்கிறவங்க பார்வையாளர்கள்லாம் ரொம்ப ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்குன்னு சொல்லி விஜய் சேதுபதி அவர்கள்ட்ட பாராட்டினாங்க. அவரும் அக்செப்ட் பண்ணிட்டு ஆஹா ஓஹோ ஹோட்டல் டாஸ்க்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கோசரம் உள்ளே போயிட்டார். ஃபஸ்ட்டு எடுத்ததுமே திவாகருக்கு ஸ்லைட்டாக ரோஸ்ட் கிடச்சிது. அதில் நீங்கள் ஏன் ஸ்டாச்சுவாக நிற்கிறதுக்கு நீங்கள் ஏன் முதல்ல மறுப்பு தெரிவிச்சிங்க, சப்ரிக்கு ஏன் டஃப் டைம் கொடுத்தீங்கன்னு சொன்னார். அவர் எதுவுமே பேசலை. எல்லாத்துக்கும் இந்த நாதஸ் செந்தில் மாதிரி இப்படி மூஞ்சியை வச்சுக்கிட்டே இருந்தார். அப்புறம் அதை இதுக்கு எடுத்தாலும் நீங்கள் இப்படி வச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருசாக ரோஸ்ட் இல்லை, பட் ஆனால் ஸ்லைட்டாக அவரை டச் பண்ணிவிட்டு அப்படியே